விஜய்க்கு இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரியும்? மும்மொழி கொள்கையை பத்தி என்ன தெரியும்? டீலிமிட்டேஷன் பத்தி என்ன தெரியும்? இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த நிதிநிலை அறிக்கையை பத்தி ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. விஜய் 5 பேஜுக்கு அறிக்கை கொடுக்குறாருங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த அளவுக்கு பேசல. விஜய் வந்து 5 நிமிஷம் பிரஸ் மீட்ல மாட்டிக்குவாரு. நீங்க 5 பக்கம் அறிக்கையெல்லாம் இருக்கட்டும், 5 நிமிஷம் பிரஸ் மீட்ல எல்லாம் மாட்டிக்குவாரு. விஜய் இன்ன வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சந்திச்சா மாட்டிக்குவோம். நம்ம இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, என்ன பைத்தியக்காரன், இல்ல ஒரு படத்துல சொல்ற மாதிரி என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறாரோ அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும், ஆமா ஆமா இது பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். விஜய் அவர்களுடைய பேச்சை எல்லாம் விஜயனுடைய பேச்சை வந்து சீரியஸா எடுத்துக்கக்கூடிய நிலைமையில வந்து பாஜகவும் இல்ல, நாங்களும் இல்ல. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும். விஜய் வந்து பிரஸ் மீட் உங்களுக்கு தைரியம் இல்ல, பதில் சொல்றதுக்காக ஒரு வெங்காய கேள்வியுமே இல்லைங்க. நல்லா கேட்டு கொடுவேன். வெள்ளத்துல பாதிச்சவன் அவன் வீடு முழுகி போச்சு, பணங்காசு போயிடுச்சு, நெல்லெல்லாம் தண்ணிக்குள்ள முழுகி போச்சுன்னு சொல்லி கஷ்டப்படுவானா? நீங்க கொடுக்குற 5 கிலோ பச்சரிசியும் பாயை வாங்குறதுக்கு பனையூர் வருவானா? என்னங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? ஒரு விஜய் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த போன தடவை உங்களை பார்க்கும்போது எனக்கு ஊப்பி மாதிரி இருந்தது, இந்த தடவை பாக்குறதுக்கு என்ன நீங்க ஃபேன் பாயா மாறிட்டீங்களோன்னு சொல்லி எல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. தயவு செஞ்சு விஜய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஒரு நடிகர் போகும்போது கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்து போன தியாகிகளை பாக்குறதுக்காக விஜய் அவர்கள் போயிருந்தாரு. அப்ப என்ன மாதிரியான அசௌகரியங்கள் நடந்திருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைக்கு ஓட்டு கேட்க மக்களை போய் பார்க்கவே பார்க்காதீங்க. ஓட்டு கேட்கறதுக்கு மக்களை போய் சந்திச்சீங்கன்னா கூட்டம் கூடும். தயவு செஞ்சு 234 தொகுதியிலேயே உங்க வேட்பாளர் நிக்கிறாங்கல்ல, அவங்களே ஓட்டு கேட்டுக்குவாங்க, அவங்களே மக்களை போய் பாத்துக்குவாங்க, அவங்களே மக்களை சந்திச்சுக்குவாங்க. தயவு செஞ்சு ஓட்டு கேட்கறதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னா, அடையார் பகுதி மக்கள் என்னுடைய வேட்பாளரை ஜெயிக்க வைங்க, சோழிங்கநல்லூர் பகுதி மக்கள் என்னுடைய வேட்பாளரை ஜெயிக்க வைங்க, கோயம்புத்தூர் தெற்கு பகுதி மக்கள் என்னுடைய வேட்பாளரை ஜெயிக்க வைங்க. இதோட நிறுத்திக்கங்க. நாளைக்கு வீதிக்கு வந்து கூட்டம் வரும்ல, தயவு செஞ்சு வராதிங்க, ஓட்டு கேட்காதீங்க. கரெக்டா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. விஜய் திரும்பவும் மீண்டும் 69வது படம் நடிச்சிட்டு இருக்காரு. தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் 70வது படம் நடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஜய் ரசிகர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அவருடைய பட வாழ்க்கை திரைப்பட வாழ்க்கை நிச்சயமாக தொடரும். பெரியாரை பற்றி மட்டும் விஜய்க்கு முழுசா தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பெரியாரை பத்தி கூட விஜய்க்கு ஒரு வெங்காயமும் தெரியாது. நான் தான் சொல்றேன், விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நீங்க தெரியாத ஒரு ஆட்களை தூக்கி வைத்துக் கொண்டு நீங்க நான் என்ன சொல்றேன், குட்டி புலியை புலியாக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வளர்த்து புலியாக்கிடலாம். நாயை புலியாக்கணும்னு கங்கணம் கட்டினீங்க அப்படின்னா நாய் புலியெல்லாம் ஆகாதுங்க. கோடு போட்டா கூட புலியெல்லாம் ஆகாதுங்க. அது நீங்க முன்ன புரிஞ்சுக்கணும். அரசியல் வேறு, நடிப்பு வேறு, சினிமா துறை வேறு.